இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சோள பணியாரம் தான் வந்து ரெடி பண்ணேன். இது நேற்றே வந்து சாஸில் சொல்லியிருப்பேன், ஊற வச்சுருந்தேன். நல்லாவே அரைச்சி சூப்பராக பணியாரமும் சூப்பராக இருந்தது. இது ஒரு அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11 மணிக்கு போட்டுருந்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாப்பா வந்து ஈவினிங்கில் புட்டு வந்து கேட்டிருந்தா, அரிசி புட்டு கேட்டிருந்தா. அரிசி மாவு இல்லை, அதனால் ராகி புட்டு வந்து செஞ்சு தரவான்னு கேட்டிருந்தேன். சரின்ட்டு செஞ்சு தர சொல்லியிருந்தேன். அதனால் அவளுக்காக ராகி மாவு வந்து புட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதை பிசைஞ்சு அதை கிளறி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் நான் துருவி வச்சதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இனி வந்து தேங்காயும் இல்லை, வாங்கி தான் இனிமேல் வந்து திருப்பி வந்து துருவி வைக்கலாம். அதனால் தேங்காவை மிக்சியில் போட்டுட்டு இதை வந்து அச்செல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கரண்டிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இட்லி தட்டிலே வேக வச்சு எடுத்துக்கிட்டா 5 ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் தான் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரையோ வெல்லமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு மிக்ஸ் புட்டு ரெடி பண்ணோன்னே பாப்பாவுக்கு கொடுத்துட்டு, என் பையனுக்கு வந்து இனிப்பு வந்து பிடிக்காது. அதனால் அவன் வந்து தோசை வந்து கேட்டிருந்தான். சரி முட்டை தோசை வந்து கேட்டிருந்தான். அவனுக்கு முட்டை தோசை ஊற்றி தக்காளி சட்னி காலையில் அரைச்சது இருந்தது, அதை வச்சு அவனுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு இன்றைக்கி டே வந்து முடிஞ்சிருச்சு.